நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு தரமான கொரியன் சீரிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் ஏஜென்ட் கிம் ரீஆக்டிவேட்டட். இது சோஜி சப்போடது. சோஜி சப் பிடிக்காத ஆளுங்களே இருக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த கதையோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோஜி சப் வந்து ஒரு நார்மலான ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டுருப்பாரு. இவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு டீனேஜ் கேர்ள். அண்ட் இவங்க அம்மா வந்து இவளை வந்து பிறக்கும் போதே வந்து அவங்க அம்மா இறந்து போயிடுவாங்க. இவரை யாராவது அட்டாக் பண்ண வந்தால் கூட இவர் வந்து பெருசாக கண்டுக்க மாட்டார். ரொம்ப அமைதியாக போவார் வருவார். இவர் வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயி. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்து பர்டிகுலராக நிறைய பொண்ணுங்க வந்து இந்த பணக்கார பசங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து அப்யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து கலாட்டா பண்ணுவாங்க. கலாட்டா பண்ணும் போது இவளுக்கு வந்து ரொம்ப கோவம் வரும் தான். சில டைம் வந்து சண்டை போட்டுடுவா. அதாவது அவங்களாம் என்ன மாதிரி கலாட்டா பண்ணுவாங்கன்னா, உன் ட்ரெஸ் எல்லாம் வந்து ஏதோ வயசானவங்க வாசனை மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் கலாட்டா பண்ணும்போது இவள் வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவா, இனிமேல் உன் ட்ரெஸ்ஸும் என் ட்ரெஸ்ஸும் ஒன்றா போட்டு துவைக்காத, எல்லாருமே வந்து வயசானவங்க ஸ்மெல் வரா மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்வா. அப்போவுமே அவர் ரொம்ப சைலண்ட்டாக தான் இருப்பார். அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரீமில் அவங்க ஸ்கூலில் அந்த பசங்க வந்து உனக்கு அம்மா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணும்போது இவளுக்கு கோவம் வந்து அந்த பொண்ணை வந்து இவளும் அடிச்சிடுவா, அந்த பொண்ணும் இவளை அடிப்பா. ஸோ அதனால் வந்து இந்த இஷ்யூ வந்து ரெண்டு பேரண்ட்ஸ்க்கும் வந்து போகும்போது இவர் வந்து ஸ்கூலுக்கு வந்தபோது அந்த பொண்ணோட அப்பாவும் உக்காந்துட்ருப்பார். அவர் நல்லா ஒரு மல்டி மில்லியனர் மாதிரி இருப்பார். அண்ட் இவர் வந்து என்ன பண்ணுவார், முட்டி போட்டு என் பொண்ணு பண்ணதுக்கு சாரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு இவ வந்து கேட்பா, எனக்காக நீ நிற்கவே மாட்டியா, நான் என் பக்கம் தப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன், ஆனாலும் நீ எனக்காக நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணுறேன், ஸோ நீ என்ன தேடாத அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா சொல்லுவேன், ஐ மீன் 12 o'clock ஆச்சுன்னா உனக்கு பர்த்டே, நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்ன உடனே இல்லை நான் வரமாட்டேன், எனக்கு இந்த பர்த்டே பிடிக்கல, அன்றைக்கி தான் எங்கள் அம்மா இறந்தாங்க அப்படின்னு சொல்லிடுவா. மீன்வைல் வந்து இவளுக்கு வந்து ஸ்கூல்லேயே வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு பையனை. அந்த பையனுக்கும் ஓரளவுக்கு லைட்டாக இவளை பிடிக்கும் தான். இவள் வந்து அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கே போயிருக்க மாட்டா. அந்த பையன் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவான், அந்த மாதிரி ஸ்கூலுக்கு வா அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ அப்படியே வந்து அவங்க வீட்டில் காட்டுவாங்க. அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுவார், சோஜி சப் வந்து இவளுக்காக கேக் வாங்கிட்டு போயிட்டு டின்னர்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி உட்காந்துட்ருப்பாரு. அவளோட ரூமை போய் பார்ப்பாரு, அவள் வரவே இல்லை. ஸோ நிஜமாகவே வந்து அவள் ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்குறா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து உட்காந்துக்கிட்டே தான் இருப்பார். அப்படியே வந்து அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டு படுத்துட்டு இருக்கா மாதிரி காட்டுவாங்க. 12 o'clock இவரும் கால் பண்ணுவார், ஆனால் பேக்கெட்டில் வந்து ஃபோன் இருக்கும், அதனால் எதுவுமே தெரியவே தெரியாது. ஸோ மார்னிங் ஆகிடும். மார்னிங் ஆன உடனே அவள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி பார்ப்பாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு யார் அந்த நம்பர் கொடுத்தா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என் பொண்ணு தான் கொடுத்தா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உங்கள் பொண்ணு இங்கே வரல, நான் வைக்கிறேன் ஃபோனை அப்படின்னு சொல்லி வச்சுருவா. அப்புறமா தான் வந்து இவர் வந்து அந்த ஸ்கூலுக்கு போய் பார்ப்பாரு. அப்புறமா போய் தேடி பார்ப்பாரு. அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் ரொம்ப ரத்தக்கரையாக இருக்கும். அங்கே வந்து ஒரு பேண்டு கிடைக்கும். அது வந்து அந்த பணக்கார பொண்ணு இவளை வந்து இவங்களோட பொண்ணை வந்து அடித்தா இல்லையா, அந்த பொண்ணு தலையிலேருந்து அதே பேண்ட். பார்த்ததும் சோஜி சபுக்கு பயங்கர கோவம் வரும். அவன் அங்கேயே வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பான், யாராவது வராங்களான்ட்டு. பார்த்தா அந்த பணக்கார பொண்ணும், ஸ்கூல் படிக்கிற அந்த பணக்கார பொண்ணும், அவன் கூட வந்து ஒரு ரவுடி மாதிரி ஒரு பையனும் வருவான். வந்த உடனே இவன் வந்து என்ன பண்ணிட்டுருக்கீங்க, என்ன ஆச்சு, என் பொண்ணு எங்கே அப்படின்னு கேட்கும்போது பதிலே சொல்ல மாட்டாங்க. அந்த ரவுடி வந்து இவனை வந்து அடிக்கிறதுக்கு வருவாங்க. அடிக்க வரும்போது அவன் சட்டையை கழட்டுவான். இவன் சட்டையை பிடிச்சி இழுக்கும் போது இவன் பாடியில் நிறைய வந்து மார்க்ஸ் இருக்கும். இதை பார்த்த உடனே தான் அவனுக்கு என்னன்றது பேக்ரவுண்டே காட்டுவாங்க. சோஜி சப் வந்து ஒரு ஏஜெண்ட்டாக இருந்திருப்பான். இவனால் சால்வ் பண்ண முடியாத கேஸே கிடையாது அப்போது. ஸோ எதுக்காக இந்த ஏஜென்ட் வேலையை விட்டுட்டு நார்மல் லைஃப் லீட் பண்ணுறான் அப்படின்னா, அவன் ஒய்ஃப் வந்து அவளோட டெலிவரி டைமில் வந்து குழந்தை கரெக்டாக பிறக்கும் போது ப்ராமிஸ் வாங்கிக்குவா, இந்த மாதிரி இந்த குழந்தை வந்து ரொம்ப நல்லா வளர்க்கணும், நீ கண்டிப்பாக நல்லா வளர்ப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இவன் வந்து அந்த ஏஜென்ட் தொழிலை வந்து எப்படியோ விட்டுட்டு இவன் நார்மல் லைஃப் லீட் பண்ணுவான். பட் இவன் பொண்ணே வந்து காணாமல் போச்சு அப்படின்னதுனால மறுபடியும் இவன் பழையபடி மாறி அவனை வந்து எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணுவான். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒவ்வொருத்தனை வந்து பிடிப்பான். அதாவது பொண்ணுங்களெல்லாம் ஸ்கூல் பசங்களெல்லாம் கடத்தி அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் திருடி அவங்க வந்து விற்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பொண்ணை வந்து காப்பாற்றிடுவான். மீன்வைல் அந்த ஏஜென்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து எப்படியோ ஏற்கனவே இவனுக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க நல்லா காமெடி ஆக்டர்ஸ் தான். ஸோ அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது இவனும் மாட்டிக்குவான். ஸோ அந்த ஏஜென்ட் வந்து உயிரோட தான் இருக்கான், ஸோ அவனை வந்து நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து அந்த மாதிரி சுற்றிட்டுருக்கோம். ஸோ இந்த கேயோஸில் இவன் வந்து இந்த பொண்ணை காப்பாற்றிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது கரெக்டாக வந்து அவங்க பொண்ணுக்கிட்டேருந்து ஃபோன் வரும், அப்பா அப்படின்னு சொல்லிட்டு.
ஏன்னா ஒரு கார் டிக்கியில் தான் வந்து இந்த பொண்ணை வந்து போட்டிருப்பாங்க. இந்த பொண்ணு செத்துச்சுன்னு நினச்சி அவங்க வந்து எடுத்து போட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவள் தலையில் மட்டும்தான் அடிபட்டிருக்கும். ஸோ இதுதான் வந்து எபிசோட் 1 அண்ட் எபிசோட் 2. இது வாரத்தில் வந்து 2 எபிசோடு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. ஸோ இந்த 2 எபிசோடும் நீங்கள் பார்த்துட்டீங்க. இதுதான் அதோட கதை. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் எபிசோட் 3 and 4 உங்களுக்காக நான் போடுறேன். தேங்க்யூ.